Hi friends, நம்ம பாத்தீங்க அப்படினா அந்த SM100 USB simulator அப்படினு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டுருந்தோம். இது எதுக்காக பாத்தீங்க அப்படினா நம்மளோட Fly Sky. சோ இந்த Fly Skyயோட simulations, அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டுருப்போம் இல்லையா RC பிளேன்ல. சோ அந்த RC பிளேனோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்து கண்ட்ரோல் வந்து அவ்வளவா நல்லா பண்ண தெரியல. ஸோ அப்போ நம்ம கண்ட்ரோல் நல்லா பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை ஆல்ரெடி ஒரு சின்ன சிமுலேஷன்ஸ் மாதிரி, அதாவது இதை வச்சு நம்ம இந்த கேம் ஆடுற மாதிரி டெஸ்க்டாப்லேயே நம்ம ஆர்சி பிளேனை ஓட்டி பார்க்குறது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் தான் செட் ஆகும். ஸோ அதை நான் ஆல்ரெடி பிரித்து கனெக்ட் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து நம்ம இங்கே பிசியில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் லிங்க் நான் தரேன் உங்களுக்கு கீழே. அந்த சாஃப்ட்வேரோட பேர் பார்த்தீங்கன்னா கிளியர் வியூ. இந்த பார்த்தீங்கன்னா கிளியர் வியூ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் கீழே தரேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற அனிமேஷன்ஸ் மாதிரி இருக்கிற ஆர்சி பிளேனை ஓட்டி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் எப்பயும் போல நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுறது தான். அது எப்படி இருக்கும், இது எப்படி வந்து கம்யூனிகேஷன் ஆகுதுன்றது ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேபிளில் இந்த மாதிரி இருக்கும் இந்த பின்னு. ஸோ இந்த மேல் பின்னை இந்த ஃபீமேல் பின்னோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி. ஸோ கனெக்ட் பண்ணி முடித்த பின்னாடி இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட் இருக்கும். இந்த ஜாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஹெட்செட் பின் மாதிரி இருக்கும். திரும்ப பிடுங்கி காமிக்கிறேன். ஐயோ வரமாட்டேங்க, கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பிடுங்க முடியல, ஒத்த கைட்டு பிடுங்க முடியல. ஏன்னா ஒத்த கைட்டு நான் கேமரா வச்சுருக்கேன். ஸோ மன்னித்து கொள்ளுங்கள், நான் மாட்டி வச்சுறேன். ஸோ இது ஹெட்செட் பின் மாதிரி இருக்கும். இதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இதை சொல்லி வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் எண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களோட பிசியில் கனெக்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ பிசியில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்களோட சைட்டு, கிளியர் வியூ ஆர்சி ஃப்ளைட் சிமுலேட்டர்னு சொல்லி போட்டுருக்கலையா. ஸோ இதான் சைட்டு. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கிளியர் வியூ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நான் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா என்னோடய லேப்டாப் பிசியில் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குச்சு. ஸோ இது ஏன் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த எரரை கொண்டு போய் நான் யூடியூப்பில் அடித்து பார்க்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா விண்டோ அப்டேட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு சிஎம்டியில் எதனமோ போட்டிருந்தாங்க. சிஎம்டியில் வந்துட்டு ஃபைல் செக்கிங்கிற மாதிரி ஒன்று பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா அந்த எரரை கொண்டு போய் யூடியூப்பில் அடிங்க. ஒரு சில மெத்தட் சொல்லுவாங்க, அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் மேக்ஸிமம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆகலை. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஃபைலில் செட்டிங்ஸில் கண்ட்ரோல் செட்டப். ஸோ செட்டிங்ஸில் கண்ட்ரோல் செட்டப் கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் செட்டப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம குத்துனது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிபிஎம். ஸோ பிபிஎம் காமிச்ச பின்னாடி கேலிபிரேட் ஓகேன்னு கொடுங்க. கொடுத்த பின்னாடி அக்செப்ட் கொடுத்துட்டு ஹெலிகாப்டரில் லோடு ஹெலிகாப்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஏதாவது ஒரு லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோடிங் ஆகுது. ஸோ ஒன்றும் சரிங்க, நான் வந்து சவுண்டை கம்மி பண்ணிடுறேன். ஸோ இப்போ லோட் ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் உங்களுக்கு மாற்றணுன்னாலும் பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். ஸோ மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் லோடு பேக்ரவுண்ட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே கிரவுண்டு இல்லை, இங்கே பிளேயிங் சைட்டு. பிளேயிங் சைட்டில் இப்போ நிறையா இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிறையா சைட் இருக்குங்க. நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் அதை லோட் பண்ணிக்கிறேன். லோடிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளெயின் தான் ஓட்ட போகிறேன். ஸோ பிளெயினில் லோடு பிளெயின் போயிட்டு ஒரு ஆர்சி பிளேனு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்சி பிளேனு. ஸோ இப்போ ஆர்சி பிளேன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட கண்ட்ரோல் செட்டப் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன் டைம் நீங்கள் ஆட்டி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கண்ட்ரோலே ஒர்க் ஆகலை. ஸோ என்னோடய கண்ட்ரோலர் ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் ஆனே பண்ணல. சரி இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, ஆன் பண்ணி அங்கே பாருங்கள் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே அசைச்சேன் அப்படின்னா ஸோ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அசையும்.
ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், ஒன் டைம் கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ கொலாபரேஷன் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள் எல்லாமே கரெக்டாக நேர்கோட்டில் வந்துருச்சு. இங்கேயும் பாருங்கள். ஸோ வேணும்னா இது நம்ம கரெக்டாக வச்சு கொலாபரேட் பண்ணிக்கோம். கரெக்டாக எல்லாமே சென்டர் பொசிஷனில் வச்ச பின்னாடி கொலாபரேட் பண்ணுங்கள். கொலாபரேட். ஓகே, அப்போ சென்டரில் வந்துருச்சு. மேலே எத்தனை மேலே, கீழே எத்தனை கீழே. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அக்செப்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட். ஓரளவு இது வச்சுருக்கேன். நான் அப்படியே மேலே ஏற்றினேன் அப்படின்னா மேலே ஏறிடும். இப்படி இந்த பக்கம் வளைச்சா இந்த பக்கம் வளையும். ஸோ இந்த மாதிரி. சரி, நான் ஒத்த கையில் கேமரா பிடிச்சி பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கிட்டு வளைக்கிறதா இருந்தால் இங்கிட்டு வளைச்சிக்கலாம். இப்போ நான் ஒத்த கைட் பண்ணுறதுனால அதை வந்து மூவ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக சிமுலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.